ஐயா 2 வருஷம் ஆச்சு. நான் 6100 கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும், நான் கையெழுத்து போட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கான கதவு மூடப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கதவை உடைத்துக் கொண்டு முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருவள்ளூரில் எண்மண் எண்மக்கள் நடைபயணத்தை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை 2 ஆண்டுகளுக்கு முன் முதலமைச்சரின் துபாய் பயணத்தின் போது 6000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்பட்டதாகவும் 6 ரூபாய் கூட இன்னும் வரவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 2022 1 வருஷம் 10 மாசத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சுக்கங்க, மார்ச் 2022 எனக்கு பிப்ரவரி 2024 இருக்கிறோம் ஐயா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் போனார். துபாய் போயிட்டு வந்தோடனே சொன்னாரு, நான் 6100 கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும், நான் கையெழுத்து போட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஐயா 2 வருஷம் ஆச்சு. இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து 1 பைசா இது வரைக்கும் வரல. துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். எல்லாத்தையும் மறந்துட்டு மோடியை நம்பி, மோடி கேரண்டி, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, 295க்கு 295 பண்ணிட்டாராம்பா. திமுக காரங்க நான் பேசலாம் கேட்டுட்டு இருப்பான், இன்னும் பேப்பர் எடுத்து நோண்டிட்டு இருப்பான், ஏதாவது சொல்ல பிடிப்போமா அவர் அப்படின்னு. நான் தைரியமா பார்த்துட்டு வந்து பேசுறாள் தானுங்க ஐயா. 295க்கு 295 பண்ணியாச்சு. 10 ஆண்டுகள் செங்கோட்டையில என்ன சொன்னமோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அடுத்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2024 தேர்தலுக்கு என்ன சொல்ல போகின்றோமோ அதையும் செய்வோம். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் நிச்சயமாக நீங்கள் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில இப்ப நீங்க கேட்கலாம், வேட்பாளரை சொல்லிட்டு போங்க, வேட்பாளரை சொல்லிட்டு போங்க ஐயா. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி இருந்தா யார் இருந்தாலும் மேட்ச் ஜெயிச்சிருவார். அது ஓபனிங் பேட்ஸ்மேன் அடிக்கலாம், தோனி வந்து அடிப்பார் 7வது பேட்ஸ்மேன். அது வந்து ஒரு ஓவர்ல சாத்துன்னு சாத்துவார். நமக்கு வந்து ஐயா பேட்ஸ்மேன் பேரெல்லாம் முக்கியம் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தோனி மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு யார் வேட்பாளராக நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி தான். அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார். நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார். அதாங்க ஐயா. நம்ம வேட்பாளருக்கு மோடி கடிவாளம் போட்டு இழுத்து பிடிச்சுக்குவார். எம்பிக்கு வேலை செஞ்சியா, தொகுதிக்கு போனியா, மக்களை பார்த்தியா, அதெல்லாம் மோடி பார்த்துக்குவார். அந்த செக்கிங் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, எல்லாம் மோடி ஐயா பார்த்துக்குவார். நீங்க நிம்மதியா ஓட்டு போட்டு இருந்தா போதும். ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உங்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த நம்பிக்கை பொய்த்து போகாது.